நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலை பேசினார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் தற்போது நயினார் நாகேந்திரன் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இல்லையா, இன்னும் நிறைய பேர் வருகிறார்கள், கவர்ச்சியோடு வருகிறார்கள். கவர்ச்சியோடு இன்னைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மேடையின் வாயிலாக சொல்லுகிறேன், 2026 தேர்தல் அது மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அமைத்து கொடுத்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஆட்சியாக நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர், நீதிக்கும் அநீதிக்குமான போர். இந்த போரிலே தர்மம் ஜெயித்தாக வேண்டும், தர்மம் வென்றாக வேண்டும். அதற்காக பூத் கமிட்டி ஒவ்வொரு பொறுப்பாளர்களும், ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி பூத் பொறுப்பாளர்களும் தொண்டனும் இன்றிலிருந்து நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும். இந்த ஆட்சியை நாம் அகற்றிய வேண்டும். இத்தனை ஆண்டு காலம் நாம் ஓயாமல் உழைத்திருக்கிறோம். தலைமை சொல்கிற அத்தனை விஷயங்களையும் நாம் சிரமேற்கொண்டு செஞ்சிருக்கிறோம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய 8 மாதங்கள் தான் உங்களுடைய ஒவ்வொரு பொறுப்பும் நிச்சயமாக இருக்கிறது. பல்வேறு பொறுப்புகள் இருந்தாலும் நீங்கள் இந்த பொறுப்பினை ஏற்று திறம்பட செய்ய வேண்டும் என்பது அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். 2021ஆம் ஆண்டு திமுக நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. ஒன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிறைவேற்றினார்கள். ஆனால் வாக்குறுதி எண்ணிக்கை அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு பேசியது போல, இங்கே மேடையில் இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரியுடைய ஆளுநர், கவர்னர், ஒரு தமிழர். இன்றைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநர், பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநர். இப்பொழுது இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக துணை ஜனாதிபதி யார் தருவார்? யார் தருவார் இந்த சிம்மாசனம்? புவி எனக்கோடு ஒரு சரியான அரசாசனம் சொல்வது போல அவர் கொடுத்தது எங்களுடைய அமித்ஷா அவர்கள் கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்தார்கள்? சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்தார்கள். என்ன பதவி கொடுத்தார்கள்? இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி. சாதாரண விஷயமா இது? ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார், தமிழுக்காக நாங்கள் தான் எல்லாம் செய்தோம் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், நீங்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் என்னாச்சு? வாக்குறுதி 503இல் சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, அந்த வாக்குறுதி 503 என்னாச்சு? வாக்குறுதி 504இல் பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, உங்களுடைய இந்த வாக்குறுதி என்னாச்சு? 116இல் மீனவ பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, அது என்னாச்சு? 159இல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கல்வி கடன் வழங்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதல்வர் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 285இல் தூய்மை பணியாளர் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதல்வர் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 356இல் அரசு மருத்துவமனைகளில் பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 163இல் மாணவர்களுக்கு இணையதள இணைப்புடன் எல்லாம் ஏற்பாடு என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 321இல் மாதம் ஒரு முறை கட்டணமில் அமைப்போம் என்று சொன்னீர்களே உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? சொத்து வரி என்னாச்சு? மின் கட்டண உயர்வு என்னாச்சு? இன்னைக்கு மின் கட்டணத்தை பார்த்தாலே சாக்கடிக்கும், தொட்டாலே சாக்கடிக்கும், ஆனால் பார்த்தாலே சாக்கடிக்கும். 187இல் அரசு அலுவலகங்களில் 3 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? வாக்குறுதி 50இல் ஒன்றியந்தோறும் தானிய கடன் அளிப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களது வாக்குறுதி என்னாச்சு? 183இல் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னீர்களே முதல்வர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் இன்னும் 400 வாக்குறுதிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டும் இல்லை, வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம். தேர்தல் முடிந்து அதை மறப்பது அவருடைய வழக்கம். வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம். தேர்தல் முடிந்த பிறகு அதை மறப்பது அவருடைய பழக்கம். அது என்ன சொல்ல பாரால், நீங்கள் யார் கூட என்று கேட்டால் நீ யார் என்று கூட கேட்பார்கள். இதுதான் வாக்குறுதி.
இப்படி தான் தமிழ்நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை காலம்தான் இந்த தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியும்? சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். பல வகையில் சமயம் பார்த்து கொள்ளை அடிக்கிறார். இது புரட்சித்தில் எம்ஜிஆருடைய பாட்டு. ஆக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணன் ஹெச்ஆர் அவர்கள், அண்ணன் பொன்னார் அவர்கள், திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், அண்ணன் பிரபல நடிகர் அண்ணன் சரத்குமார் அவர்கள், நமது இன்சார்ஜ் மேனர்ஜி அவர்கள், நமது கோ இன்சார்ஜ் நமது சுதாகர் ரெட்டிஜி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அண்ணன் காந்தி அவர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், இன்னும் நமது அண்ணாமலை அவர்கள், அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் கவனமாக 8 மாதங்கள் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து யாரும் பூத்தை மட்டும். பாஜகவினுடைய பூத் ஏஜென்ட்டுகளுடைய கூட்டமானது மாநாடாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. குமரி மண்டலத்துடைய பூத் பொறுப்பாளர்கள் மாநாடு அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கெடுத்திருக்கிறார். சிறப்பு விருந்தினராக ஒட்டுமொத்த பாஜக பிரமுகர்களும் கூடியிருக்கிறார்கள். இதில் பல கேள்விகளை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எழுப்பினார். சொல்லப்பட்ட வாக்குறுதிகளில் 400 வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை. ஸ்டாலின் அண்ணாச்சி சொன்னது என்னாச்சு அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புகிறார். அதே நேரத்தில் இபிஎஸ்ஐ முதலமைச்சராக்குவோம், அதுதான் நம்முடைய கடமை அப்படின்னு திரு அண்ணாமலை, பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர், 8 மாதம் தான் நமக்கு இருக்கிறது, இந்த 8 மாதம் கடுமையாக உழைத்து இபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறார். சமீபத்திய நாட்களில் அண்ணாமலை இபிஎஸ் அவர்கள் பற்றி பேசாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டணி அமைந்த பிறகு, குறிப்பாக அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு, புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் ஆன பிறகு இபிஎஸ் அவர்களை பாராட்டியோ எதிர்த்தோ கூட அவர் குறிப்பிட்டதில்லை. இந்த சூழலில் அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ்ஐ முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு முதல் முறையாக ஒரு பொது மேடையில் கூறியிருக்கிறார். அது மிக கவனிக்கத்தக்க, குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அமித்ஷாவுடைய பேச்சு என்னவாக இருக்க போகிறது? ஏன்னா இந்த பூத் கமிட்டியினுடைய மாநாடு அப்படின்றதுல ஏற்கனவே ஒரு முறை நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் சிறப்பு விருந்தாக அமித்ஷா கலந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்தக்கூடிய முயற்சிகளை பாஜக மேற்கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி அமைந்த பிறகு அமித்ஷா கலந்து கொள்ளக்கூடிய 2வது கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. அமித்ஷா அவர்களுடைய பேச்சும் முக்கியத்துவமாக இருக்கும். குறிப்பாக திமுக அரசை பற்றி, அரசை தாக்கி அவர் பேசுவார் அப்படின்ற மாதிரி தெரிகிறது. கடந்த முறை அவர் பேசியது, அதே போல இப்போது என்னெல்லாம் பேச போகிறார் அப்படின்றதும் அரசியல் அரங்கத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து மற்ற பாஜகவினர் பேசவிருக்கின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.